வணக்கம் மச்சே. தீங்கு தீங்கு மச்சே தீங்குது. போடா குரூப் மாதிரி விஜய். குரூப் மாதிரி வந்துட்டான்டா அவன் ஆ, டேய். போடா விஜய். போடா கருணாநிதி. போட கருணாதி. போடா விஜய். மச்சே, என்ன மேட்ச் சரியா இது பண்ணிட்டானுங்க வேற லெவல்ல. பயங்கரமான இன்னைக்கு மேட்ச். இது இன்னைக்கும் பார்க்கும்போது மேட்ச் அந்த பார்க்காத உங்களுக்கு. அந்த 7G ரெயின்போ காலனில அந்த ஹீரோ பண்ணுவான்ல, அதுக்கு அந்த கேம்ப்ரின்க்கு அதான். உனக்கு ஆடவும் தெரியல, பவுலிங் போடுறானா அப்பா, பவுலிங்கும் போட மாட்டேங்கிற, சாமி. நல்லா எடுத்துட்டு போற தலைவா மேட்ச் மச்சே. டிவிக்கே ஏய் ஐபிஎல் ஃபேன் வணக்கம். வணக்கம் வணக்கம் ஏய் வணக்கம். ஏய் ரோஹித் பேரை மாத்து ஃபர்ஸ்ட். நான் மாத்தண்டா அது மண்ணு போறான். ஏன் என்ன மாத்திக்கிட்டே இப்ப இருக்க? இப்ப என்ன ஐபிஎல் ஒண்ணுன்னா ஃபேன்ட்டு. சும்மாவே எதுவும் பேச மாட்டேன். அப்படியே ஏதாவது ம், பேசாம அவனும் போட மாட்டான். இன்னைக்கு ம். நான் யாருக்கு மேட்ச்னு கூட தெரியாது, நான் மேட்சே பார்க்கல. அதான் ஐபிஎல் ஃபேன். நாளைக்கு அவ்வளவுதான். காலைல ரீல்ஸ் பாப்ப, அதை வச்சு மேட்ச் எப்படி நடக்கும்னு உன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா, கிட்ட ஷேர் பண்ணுவேன். சரி ஃபேமஸ். சரி, நீ மேட்சுக்கு வருவோம். எல்எஸ்ஜி ஒண்ணு, இன்னொன்னு யாரு? கொல்கத்தா ஆர்ஆரா? நைட் ரைடர்ஸ். ஒப்பன் ஓகே ஓகே. அடிச்சுட்டா, இந்த கியூட்டா பண்ணிருச்சுடா. த்ரீ டைம் கியூட்டாவா? சாம்பியன். இப்பெல்லாம் பேசுறேன். இதெல்லாம் தப்பு நீயே தான் தப்பு நீயே தான் அடிச்சு சத்தியமாலுமே அடிச்சுக்குவோம்டா. எனக்கு தெரியாது. இருமச்சி, அதனாலதான் நான் கேக்குறேன். ஒரு பொசிஷனுக்கு வந்துக்கிறேன். சரி, 2 நிமிஷம் இருங்க. ஓகே, மேட்ச்குள்ள போயிடலாம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கேகேஆர் விசஸ் எல்எஸ்டி. எனக்கு தெரிஞ்சு ஒரு நேத்து மாதிரியே தான் இன்னைக்கு மேட்ச் யார் யார் மிஸ் பண்ணாங்களோ அவங்களுக்காக ஒரு 2 நிமிஷம் மௌனம் எல்லாருமே செலுத்தலாம். ஓ, அப்பேற்பட்ட மேட்சா? ஆமா. அப்பேற்பட்ட மேட்ச். சரி, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நான் கேட்டு சரியான தெரிஞ்சுக்கிறேன். மேட்ச். ஓகே, லைக் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்துட்டு கேகேஆர். இந்த பின்னாலன் இருக்கான்லடா, அவனுக்கு வந்துட்டு ஏதாவது இந்த ஷூக்குள்ள ஏதோ எறும்பு எறும்பு கடிக்கும் போல இருக்குடா. டக்கு டக்குன்னு பேட்டை விட்டு சுத்திட்டே இருக்கிறான். அவன் கொஞ்சம் பொறுமையாவே ஆட மாட்டேங்கிறான். அவன் எந்த மாதிரி ஒரு பிளேயர்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 10 பாலுக்கு ஒரு ஒரு 20 ரன் 30 ரன் அவன் அடிச்சாலுமே மீதி இருக்கிற பாலுகளாம் அதை அப்படியே அவன் கன்வெர்ட் பண்ணி ஒரு 30-35 பால்ல வந்துட்டு ஒரு 70-80 ரன் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபின்னாலன் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையா ஆடணும். எனக்கு புரியுது, நீ உன் வேகம் எனக்கு புரியுது தம்பி. ஒரு 30 பாலுக்கு 100 அடிக்கணும்னு ஆசைப்படுறது எனக்கு தெரியுது, நான் இல்லைன்னா சொல்லல. அது ஏத்த மாதிரி கொஞ்சம் பொறுமையா ஆடணும், ஆன் ஃபீல்ட்ல இருக்கணும். ஏன்னா இது ரஹானே வந்துட்டு எப்பயும் போல ரெஸ்பான்சிபிள் எடுத்துட்டு அவன் ஒரு நல்ல நாக் ஆடினான். ரஹானே வந்துட்டு நம்ம குறைய சொல்ல முடியாது. 3 மேட்சுமே அவன் வந்துட்டு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தான். ரஹானே ஆஸ் அ கேப்டனா அவனால என்ன பண்ண முடியுமோ இருக்கிற டீம் வச்சுட்டு அதை சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தான். அதே மாதிரி வந்துட்டு ரகுவன்ஷே வந்துட்டு சம பேட்டிங் தான். வந்துட்டு எப்படின்னா ஒரு ஒரு விக்கெட் ஏர்லியாவது ஃபால் ஆனாலுமே அதுக்கப்புறம் விக்கெட் வந்துட்டு உடனே தர மாட்டேங்கிறான். 1 டவுன்ல இறங்கி அந்த விக்கெட்டை ஹோல்ட் பண்ணி ஒரு 7 ஓவருக்கு 80, ஒரு 9 ஓவருக்கு வந்துட்டு ஒரு 85, அந்த மாதிரி வந்துட்டு டீசெண்டா வந்துட்டு ஸ்கோர் போர்டுங்கிறது வந்துட்டு அதை குறையாம அந்த 10 ரெக்கவர் ரன் ரேட்லயே அந்த அந்த 10 ரன் ரேட்லயே வந்துட்டு நல்லா மெயின்டைன் பண்ணி மேட்சை கொண்டு போறான். அதுக்கப்புறம் தான் வந்தாரு நம்ம 25 கோடி பிளேயரு கேமரோ. நீ ஆடவும் மாட்டேங்கிற, பவுலிங்கும் போட அவரா? மாட்டேன். அவர் பயங்கரமா ஆச்சு. அவனுக்கு கிரீனுக்கு ஆக்சுவலா என்ன பிரச்சனைனே தெரியலடா எனக்கு. என்னதான்டா பண்றான் அவன்? எம்ஐல இருந்து துரத்திட்டாங்க. 13 பாலுக்கு அப்புறம் ஒரு 4 அடிச்சான். அப்புறம் 2 4 தான் அடிச்சான்னு நினைக்கிறேன். அப்புறம் அவுட் ஆமா, ஆயிட்டான். பேட்ல படவே இல்ல அவனுக்கு. எப்பா நீ போய் கம்முன்னு உட்காந்துடுறா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆமா, 26 கோடி சிவாஜி படம் மாதிரி நக்கின்னு போயிடுச்சுங்கிற மாதிரி. மேபி தெரியல, அடுத்த ஒரு மேட்ச்ல அவன் பெர்ஃபார்ம் பண்றானா இல்ல என்னன்னு தெரியல. பேட்டிங்கும் சரியா உட்காரல. பவுலிங் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் 18வது ஓவர் கொடுத்தாங்க. புதுசா வந்த பையன் நாஸ்தி பண்ணிட்டான். பட் பண்ட் எடுத்தான்டா, ஜெயிச்சிட்டான். பண்ட் விக்கெட் எடுத்தான் தெரியுமா கேமரோ கிரீனு. எடுத்தான். அது கடைசியா ஒரு ஓவர் ஃபுல்லாவே 4 பவுன்சர் போட்டேன். அந்த பையன் நல்லா ரிஸ்ட் யூஸ் பண்ணி டக்கு டக்குன்னு இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு தூக்கி விட்டான். எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியன் போர்ட்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். டே வாங்கின காசுக்கு ஒரு 2 ஓவராச்சும் போடுறா அப்படின்னு. எனக்கு அது அதான் போட்டிருப்பேன் நினைக்கிறேன். அஜின்கா ரகானேவே எகிரி எகிரி கொட்டியிருப்பான், பந்து போட மாட்டியா பந்து போட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு அதான் நடந்திருக்கும் இன்சைட் த மேட்ச் வந்துட்டு. ஸோ அதனால கேமரா கிரீன் வந்துட்டு தண்டதுக்கு ஆனாமே பவல் பவல் செம்ம பேட்டிங், நல்லா செம்ம பேட்டிங். அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப புதுசா வந்தானே ஒருத்தன், அவன் பேர் சொல்லுங்க, எம்டி சௌத்ரி. முக்கல் சௌத்ரி. முக்கல் சௌத்ரி. முகேஷ் சௌத்ரி. ஏய் அவன் எங்க ஆள்றா முகேஷ் சௌத்ரி. முகேஷ் சௌத்ரி எங்க இருக்காருன்னே அவர் இன்னும் 2 வருஷம் பெஞ்சிலே தான் இருக்காரு. சௌத்ரி பாப்பா எத்தனை நாளைக்கு பெஞ்ச்ல இருக்காருன்னு ஆடுறான் பாரு ஒரு ஆட்டம். அவன் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 8 பாலுக்கு வெறும் 2 ரன் தான்டா இருந்தான். ஓகேவா? அதுக்கப்புறம் அப்படியே ஏய் 8 6 அடிச்சிருக்கான்டா. 8 6 2 4ரா. 7 6 சரி 7 6 2 4 போட்டான். 7 6 2 4ரா அவன். டேய் எனக்கு அவன் அடிச்ச 6ல ரொம்ப பிடிச்ச 6 என்ன தெரியுமா? அந்த கடைசி 2 பாலுக்கு 3 பாலுக்கு 7 ரன் இருக்கும்போது, அப்போ 2 பாலுக்கு 7 ரன் ஒரு ஆஃப்ல ஒரு 6 அடிச்சான் தெரியுமா? என்னடா ஆஃப்ல ஒரு 6 அடிச்சான் பாரு. அவன் முட்டி போட்டு ஒரு சுத்துவான்.
அது அதான் அது என்ன சொல்றது, யாரா அவன் நீ பிளான்லாம் 2 பால் அவன் 7 ரன். அவன் 2 சூப்பரா பால் 7 ரன். போட்டான்டா. வைடு போற பால இவனும் தூக்கி சொருகுவான் பாரு 6. அப்படியே வைபவும் எனக்கு செம்மையா போட்டான். அப்படியே எனக்கு நேத்து மேட்ச் பார்த்த மாதிரி அரோரா இருந்துச்சு நிறைய. அரோரா வைபவ் வரோரா அவனும் செம்மையா போட்டான். பர்ஃபெக்ட் அரோரா யார்கர். வைபவ் அவனும் எங்கன்னா சூப்பர். லைன்ல குத்துறான், லைன்ல பால் பிச் பண்றான். சரியான பால் அந்த 2 பால். பத்து உனக்கு பயங்கரமா பஃபர் ஆகுதுடா பத்து. பஃபர் ஆகுதா? எஸ் பத்து உன் ஆடியோ ஆமா கேட்கல. ஏய் முதல்ல அவர் போட்டோ நீக்கடா. அவர் போட்டோ நீக்கினாலே பஃபர் ஆகுது நிச்சிரும். ஏய் அவர் போட நீக்க அவர் கேஎல் ராகுல திட்டினவரு எனக்கு அவர் பிடிக்காது யாரு பாட்டு. ஃபர்ஸ்ட்? நீ முழுசா அவர் பேரை சொல்லு. அவர் எல்ஐசி ஓனருக்கு மட்டும் தான் தெரியும், அவர் பேர்ல எனக்கு தெரியாது. இப்ப கேஎல் ராகுல ஒரு கேக்குதா? சிம்பிளா திட்டினாரு. சொல்றேன். கமிங் பேக் டு த கிரிக்கெட். ஓகே, அதே மாதிரி சுனில் நரேன் பாக்கெட் சுனில் இருக்கா? நரேன் போட்ட அந்த 4 ஓவர் சுனில் நரேன் சொல்லட்டிட்டான், சொல்லட்டி ஒண்ணும் எடுத்துட்டான் வந்த. ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. 3 அகாடமில போட்டிருக்கான்டா. 4 ஓவருக்கு 13 ரன் தான்டா கொடுத்தான் அவன். ஆமா யப்பா 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 யப்பா. ஒரு பக்கம் 16வது ஓவர் அவுட் ஆயிட்டு உள்ள போனான் அவன். ரிசர்வ் பண்ணது கடைசியில வந்து வெளியே நிக்கிறான். ஜெயிக்க போறோமா அப்படின்னு, வாங்கண்ணே தோல்ல கை போடுங்க அப்படின்னு. மச்சான் லைக் வந்துட்டு சுனில் நரேனோட எக்கனாமி என்ன தெரியுமா? 3.20 அவன் 3.20 போட்டான் அவன். இத்தனைக்கும் வெறும் 13 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் வேற மேல. எனக்கு என்ன ஒரு இதுல ஒரு ஆச்சரியமா இருக்குன்னா, அன்குல் ராயும் வைபவ் அரோராவுமே சேர்ந்து 4 விக்கெட் எடுத்துட்டானுங்க. பட் என்னதான் வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு எல்எஸ்ஜி இன்னைக்கு ஒண்ணு பண்ணானுங்க மச்சான். சரி கேகேஆர் ஒண்ணு பண்ணானுங்க. ரன் அடிக்கிறானுங்க ஆனா உடனே விக்கெட் எடுத்துறானுங்க. ரன் அடிக்கிறானுங்க உடனே விக்கெட் எடுத்துறானுங்க. ஆனா கேம்குள்ள வந்துட்டு அவனோட இன்டென்ட் இருந்துட்டே இருந்துச்சு. பக்காவான கேப்டன்சி, நல்ல இம்ப்ளிமெண்ட். என்ன பொறுத்த வரைக்கும் இது கேகேஆர் ஆன் தி ஃபீல்ட் அவனுங்க தான் வந்துட்டு மேட்ச் வின் பண்ற மாதிரி இருந்துச்சு மச்சி. அதுவும் அந்த கடைசி 2 ஓவர்ல பாருமிச்சு, ஃபர்ஸ்ட் அவன் வந்து 6 அடிக்கிறான் ஒரு ஓவருக்கு. 3-4 பால் டாட் வைக்கிறான். திரும்பி அத ரன் ரேட்டை எடுத்துட்டு போறான். பர்ஃபெக்ட் பிளானிங் பண்ணான். வேற லெவல்ல விளையாண்டான். 21 வயசு தான் அவன். மேட்ச் முடிஞ்சுன்னு நினைக்கும் போது அங்க வந்தாங்க ஒருத்தன், முகேல் சௌத்ரின்னு ஒருத்தன். முகேஷ் வெறி ஆயிட்டான். அவனுக்கு ஆவேஷ் காமிடி பாத்து ஏன் அப்ப ஹெல்மெட் உடைக்கல அவன்? ஹெல்மெட் இந்த தடவை கழட்டி வச்சிட்டான். அம்பேர் வாங்கிருப்பான். இருந்தாதான் ஹெல்மெட் போட்டு கீழே அடிப்பேன். ஹெல்மெட் போன மேட்ச் ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் பால் பவுண்டரி லைன்ல இருந்து தட்டி விட்டானே பாத்தியா? போன மேட்ச் அதுக்கு வார்னிங்கும் கொடுத்திருந்தாங்க. ஆக்சுவலா அதுக்கு ரன் கொடுத்திருக்காங்க. ஐயா சம்பாதிக்கிறதே 10 லட்சம் தாங்க. நீங்க ஃபைனே 5 லட்சம் போடாதீங்க. அதுவும் இல்லாம லைக் வந்துட்டு நான் என்ன சொல்றேன்னா, அவன் ஒரு லக்கி சாமா மாறிட்டான்டா. ஆவேஷ் கான் வந்து கடைசி பால்ல இருந்தானா ஆவேஷ் இருந்தா ஆவேசமாயிடுறானுங்க டீம். அவன் அடிக்கிறானா அப்பெல்லாம் சொல்லி ட்ரெண்ட் பண்ணாதீங்கடா. டேய் அப்பெல்லாம் சொல்லி ட்ரெண்ட் பண்ணாதீங்கடா. வேணாம்டா. சரி எதை சொல்லி ட்ரெண்ட் பண்ணலாம்? இப்போ என்கிட்ட வர்றது கேம் கிடையாது, நீ பேசுறதுதான் கேம். சரி கேம் கண்டென்ட். வேணாம் ப்ளீஸ். பர்சனலா நோ பர்சனல் தனியா வரேன். சரி நாளைக்கு கேமரா கிரீன் வந்துட்டு ஓவர் போட்டான். இல்ல கேமரா கிரீனுக்கு வந்துடுறேன். பேட்டிங்லயும் ஒன்னும் கழட்டல. சரி ஓகே பவுலிங்லயாச்சும் வருவான்னு பார்த்தா 2 ஓவர் போட்டு 27 ரன் கொடுத்திருக்காரு சாரு. அவனை மச்சான் இதுதான்டா எனக்கு வந்துட்டு இதுல இருந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். லைக் பிளேயர்ஸ் வந்துட்டு நம்ம டேலண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கானுங்க. இவனுங்க சிஎஸ்கே பண்ண மாதிரி சிஎஸ்கே நிறைய ஆப்ஷன்ல தப்பு பண்ணானுங்க தெரியுமா? அதே மாதிரிதான் கேகேஆரும் பண்ணிட்டானுங்க. ஒரு பிளேயர்கிட்ட போவாத நிறைய பிளேயர்ஸ். இப்ப என்ன ஒருத்த மட்டும் வந்தா கம்பி நாட்டுற முடியுமா? அப்படியே இழுத்து இப்ப 25 கோடி கொடுத்து எடுத்த என்ன ப்ரோஜனம்? 3 நாள் 3 மேட்சா என்ன பண்ணான் அவன்? 3 மேட்ச் ஒண்ணுமே பண்ணல. இந்த மேட்ச் என்ன பண்ணான்? பேட்டிங்ல சொதப்பல், ஃபுல் சொதப்பல். பவுலிங்ல போட்டு ரிஷப் பண்டோட விக்கெட் எடுத்தான். ஆனா விக்கெட் எடுத்து என்ன பிரயோஜனம்? கேம்ல தான் சேஞ்ச் மாறிஞ்சா மாறவே இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸை வந்துட்டு ஹை ப்ரைஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணி அந்த ஹை ப்ரெஷர் போட்டு அவனை ஏற்றி அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு பதிலாக நல்ல பிக்கா நல்ல பிளேயர் கிட்ட போகலாம். ஸோ கண்மூடித்தனமா வந்துட்டு ஒரு பிளேயர்கிட்ட மட்டும் நம்பாம அடுத்த ஆப்ஷன்லயாச்சும் இவனுங்க இதெல்லாம் பார்த்து திருந்துவானுங்களா என்னன்னு தெரியல. பாப்போம் உண்மையிலே. அதே மாதிரி லைக் இன்னொன்று என்ன நான் சொல்லணும்னு பார்த்தோன்னா, ஒரு இந்த புதுசாக வந்துட்டு ஐபிஎல்ல ஒரு ரூல் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா வந்துட்டு
11 பிளேயர்ஸ், அது இல்லாம 4 சப்ஸ்டியூட். இந்த 4 சப்ஸ்டியூட் மட்டும் தான் கிரவுண்டுக்குள்ள போயிட்டு வரணும். வாட்டர் பாட்டில் சப்ளை பண்றது எல்லாமே அவங்க மட்டும் தான் போகணும். அதர் டீம் மெம்பர்ஸ் வந்துட்டு கிரவுண்டுக்குள்ள போக கூடாது, அரௌண்ட் த ரோப்பும் வந்துட்டு வாக்கிங் பண்ணக்கூடாது. இது வந்துட்டு நம்ம பிசிசிஐ வந்துட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்துட்டு ஆன் கேம்லயே வந்துட்டு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் பாஸ் ஆகுது. கோச் போய் பேசுறது இதெல்லாம் வந்துட்டு நிறைய வந்துட்டு ஆன் ஃபீல்டில் நடக்குது, ஒவ்வொரு ஓவருக்குமே நடக்குது. ஸோ இதை சேஞ்ச் பண்ணணும். இது இப்படியே போனால் வந்துட்டு எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டா நம்ம ஈஸியாக பண்ணிடுவானுங்கல்ல. ஆன் ஃபீல்டில் என்ன நடக்குதுங்கிறதே வந்துட்டு ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்காது. அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக இந்த புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்கானுங்க. பெஞ்சில் இருக்க பிளேயர்ஸ் வந்துட்டு ரோப்பு கிட்டே கூட போகக்கூடாது. பெஞ்சில் யார் பெஞ்சில் பிளேஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க பெவிலியனில் இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு பெஞ்சில் இது லைக் பெஞ்சில் உட்காந்து இருக்கலாம். அதை தவிர்த்து வந்துட்டு ரோப் கிட்ட போகிறதோ இல்லை வந்துட்டு மற்ற பிளேயர் கிட்ட வந்துட்டு இன்சைட் சர்க்கிள் இருக்க பிளேயர்ஸ் கிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதோ இருக்கவே கூடாது. அப்படி பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லைக் ஃபைன் ஆர் சம்திங் ஏதோ ஆக்ஷன் எடுப்போங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. இதுல ரொம்ப இதுல என் தலைவன் பாதிக்கப்பட போறது யாருன்னா குஜராத் டைட்டன்ஸ். குஜராத் பாதிப்பே இல்லாத இளநி வியாபாரம் கண்டிப்பா என்ன ஆனாலும் இப்படியேதான் இருப்பார் நம்மால. என்ன ஆனாலும் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி நம்மால இப்படியேதான் இருப்பாரு. சோ உங்களுக்கு பாதிப்பே கிடையாது. ரொம்ப பயங்கரமா பாதிப்பாக போறது குஜராத் டைட்டன்ஸ். உண்மையிலே இப்ப அந்த ரூல்ஸ் போட்டவுடனே நம்ம டெண்டுல்கர் பையன் எப்பேற்பட்ட குடும்பம். ஆனா பாத்தீங்களா, ஆனா இருந்தாலும் அவன் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை நம்ம பாராட்டியே ஆகணும். லைக் என்னை பொறுத்த வரைக்கும் நகரெல்லாம் வந்துட்டு என்னன்னா அந்த கூல் சுரேஷ் மாதிரி தண்ணியில குச்சி நினைக்கிறேன். என்னங்க நீங்க அந்த மாதிரி கூச்சி நினைக்கிறேன். லைக் எப்படி சொல்லி கூச்சி ஓடிட்டு இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு பிளம்பிங் தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பான். இங்க பாருங்க சும்மா உள்ள போய் பேசுறான், விளையாடுறான், எல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வா அப்படின்ற நினைக்கிறேன். இளநீ வியாபாரிகள் போராட்டம் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஐயா நடக்கும் போதாச்சும் ஒரு 10 இளநீ உள்ள போகும். இப்ப இளநியே வெளியே வெறுமனா கிடக்குதுங்க, ஏதோ ஒண்ணு பண்ணி ரூல்ஸை மாத்துங்க அப்படிம்பாங்க. லைக் அதே மாதிரி லைக் இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஆயுஷ் பதோனிக்கு வந்துட்டு செம பேட்டிங். அவன் ஆயுஷ் பதோனி சேஸ்ல இருக்கும் போதே தெரிஞ்சு ஓகே இவன் இருந்தானா கொண்டு வந்துருவான்டா. ஆயுஷ் பதோனி பொறுத்த வரைக்கும் முக்காவாசி மேட்ச் அவன் நின்னானா மேட்ச் வந்துட்டு அவனுங்களுக்கு தான், அவனுக்கு சைடு தான் கன்ஃபார்ம் நல்லா கொண்டு வந்துட்டு இருந்தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு 2 மேட்சுமே வந்து பார்த்தா பெரிய ஆள் எவனுக்குமே ஆள் ஜாலியா இருந்துச்சு மேட்ச் பார்க்க. இன்னைக்கு மேட்சுமே அதே தான், ஒன்றும் பெரிய டீம்ஸ் தான் இல்லை, பட் 2 பேருமே வந்துட்டு அந்த ஒரு 10 ஓவருக்கு மேல மேட்ச் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அங்க இருந்து அந்த ஆயுஷ் பதானி அங்க இருந்து எடுத்துட்டு போனா மேட்ச் அப்படியே ரன் ரேட் ஒரு பக்கம் ஏறிட்டே இருந்துச்சு. கடைசியில வந்தான் சௌத்ரி வச்சு முடிச்சுட்டு போயிட்டான். ஆச்சு. இப்ப ஒரு டவுட், இப்ப நம்ம கேஎல் ராகுலும் எல்எஸ்ஜில இருந்தாப்ல 1 இயரா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணா 1 இயரே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த ஓனர் வந்து அவரா வெளியே அனுப்புனாரா, நம்ம தலைவன் வந்து ஒரு மானத்தினால வெளியே வந்துட்டாரான்னு தெரியல. இந்த ஆயுஷ் பதோனி, இந்த ஆவேஷ் கான் அவனுங்க எல்லாம் கண்டினியூவா டீம்லயே இருக்கானுங்களே. ஓனர் ஒருவேளை யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறானா, இல்ல வந்து ஏதோ இதுக்கு பின்னாடி ஏதோ பாலிடிக்ஸ் இருக்குமா, இல்ல எப்படி? இல்ல மச்சான், என்ன பொறுத்த வரைக்கும் பிளேயர் பொட்டன்ஷியல் தான் மச்சான் மேட்டர் இதுல. இப்போ நீ வந்துட்டு அப்படி பார்த்தா இப்ப பஞ்சாப்லயே சட்டான் சிங் ரிலீஸே பண்ண மாட்டேங்கிறானுங்க. அதான் சொல்றேன். எக்ஸ்பெஷலி வந்துட்டு இந்த நமக்கு மெகா ஆக்ஷன் போற வரைக்குமே நமக்கு டைம் இருக்கு. சோ அது வரைக்குமே இந்த 3 வருஷத்துக்கு ஒன்னுக்கு போற வரைக்குமே நமக்கு நல்ல டைம் இருக்கு. சோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு டீம் நல்லா பிக் பண்ணி வச்சிருக்கானுங்க. நிறைய இன்னும் பெஞ்சில இருக்க பிளேயர்ஸே வந்துட்டு நிறைய வந்துட்டு ஹிடன் டேலண்ட்ஸ் எல்லாம் இருக்குது மச்சான். அதை கண்டுபிடிச்சு எடுக்கணும். பெஞ்சிலே பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பிளேயர்ஸ் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கானுங்க. சோ அவனுங்களுக்கு எல்லாருமே சான்ஸ் கொடுத்தாலுமே வந்துட்டு இப்ப நம்ம ஆயுஷ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண பிளேயர்ஸ், ஸோ ப்ரூவ் பண்ணாத பிளேயர்ஸே நிறைய பேர் இருக்கானுங்க. ஸோ ஐபிஎல்ங்கிறது என்ன மேக்ஸிமம் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு உள்ள கொண்டு வரதுதான். ஸோ அது என்னை பொறுத்த வரைக்கும் இது பாலிடிக்ஸ் தான் இல்ல, ஆக்ஷன் வந்துட்டு நல்லா கிளிக்க எடுத்திருக்கானுங்க. எப்பயுமே ஆப்ஷனுக்கு போகும்போது ஒரு ஸ்டாட்டோட தான் மச்சான் போவானுங்க. இந்த ரஞ்சி டிராஃபில இவங்களை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான், இந்த லோக்கல் லீக்ல இவன் ஆடி இருக்கான். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி தான் போவாங்க. கண்ணா பின்னான்னு ஒரு பிளேயர் எடுக்கவே மாட்டானுங்க. இப்போ சமீர் ரிஸ்விலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிஎஸ்கே எடுத்தானுங்க, பேய் மாப்பிள்ள இருந்தான். ஆனா இப்ப அவனை எதுக்கு ரிலீஸ் பண்ணானுங்க? ஒரு வருஷம் ஆள்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. எந்த ஒரு பொட்டன்ஷியல் எந்த ஒரு பிளேயரோட பொட்டன்ஷியலுமே வந்து நமக்கு என்னன்னா ஒரு வருஷத்துலயோ இல்ல வந்துட்டு ஒரு சீசன்லயோ வந்து தெரியாது. நல்லா ஆடுற விராட் கோலியும் ஒரு சீசன் பேட் ஆடலாம், இல்ல வந்துட்டு சுமாரா விளையாடுற முகமது அந்த மீம போட்டுக்கிறேன். சுமாரா பவுலிங் போடுற அர்ஜுன் டெண்டுல்கரும் வந்து நல்லா சூப்பரா போடலாம். யாரு கண்டா எல்லாமே நடக்கிறதுலாம் நடக்கும். சரி மச்சப்பா, நாளைக்கு மேட்சுக்கு வருவோம். என்ன ஆர்ஆர் ஒரு பக்கம் நாளைக்கு ஒரு பக்கம் செம்ம கியூரியாசிட்டில இருக்க, சூப்பரா இருக்க போகுது நாளைக்கு மேட்ச், ஜாலியா இருக்கும். பவுன்சர் பாண்டியா
எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஜேக்கப் டபியோட ஓவர் வந்துட்டு சூரியவன்சியால் புழக்கப்படும் நினைக்கிறேன். பிரிக்க போறான் நாளைக்கு. வச்சு ஃபர்ஸ்ட் ஓவர் அவனா போடுவான். டப்பி தான் போடுவானா? டப்பி தான் ஆடுவான். டக்குனு 3 பால் நீ போடு, 3 பால் நான் போறேன்னு பாண்டியா இறங்கி போட்டா நீ என்ன பண்ணுவ? யார் போட்டாலும் அவன் பைத்தியக்காரன்டா. அவன் என்ன பவுலிங் ஆக்ஷன், என்ன ஒரு லெஜெண்ட் அஸ்வினியே புலம்பிஸ்டான்டா அவன். போறான். எனக்கு என்னன்னா 2 ஸ்டெப்ல 124 போடுற ஒரே பிளேயர் நான் இங்கதான் பாக்குறேன். 2 ஸ்டெப்டா வச்சு லைனுக்கு முன்னாடியே நின்றான்டா. நின்னுட்டு ஒரு சொருறான் சாவடா சிண்டன்ட். அதுவும் அந்த 6-4 அடிச்சா கண்ணுல பல்ப் எரிய ஆரம்பிச்சிரும் போல இருக்கு. 6-4 போயிடுச்சுன்னா அடுத்த பால் எரியறான். ஒரு பவுன்சர் போட்டு விட்டுறான். மனச கல்லாக்கிட்டு எரிடா அப்படின்னு மாப்பிள்ள அப்படின்னு. ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும். நீதிக்கு குரல் கொடுக்கற நம்ம கிங் கோலி அமைதியா இருக்காரா இந்த அவலங்கள்லாம் நடக்கும்போது. ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும். இது ஸ்பின் பவர்றான்னு சொல்லிட்டு அவன் வந்து பவுன்சரா போட்டுட்டு என்ன கதை இது? எல்போ சக்காவுதான் மாப்பிள்ள மேட்ரு. அவன் தெளிவா குமிஞ்சு கூட கையை நீட்டிடுறான் மாப்பிள்ள, கரெக்டா பால் போடுற மாதிரி. மீடியம் பேஸ் போடுறான்டா. 126 128 போடுறான்டா. என்னடா பவுன்சர் வேற போடுறான்டா. தூபேக்கே பவுன்சர் போடுறான்டா அவன். லைக் அதுவும் இல்லாம நம்ம இந்த மேட்ச்ல நான் இன்னொரு பர்சனை பத்தி பேசணும்னு இருந்தேன். ரிங்கு சிங் வந்துட்டு ஆக்சுவலா என்னடா பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க நீங்க? அவனோட பேட்டிங் ஆர்டரை மாத்தி வர்றது ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல வந்துட்டு அவனுக்கு வந்து பிரஷரான சுச்சுவேஷன்ல மட்டுமே அவனை இறக்கி வரதான் பிரச்சனை நினைக்கிறீங்களா? என்ன அவனோட பேட்டிங் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸே இல்ல. கிட்டத்தட்ட நம்ம வேர்ல்டு கப்ல இருந்து அரௌண்ட் பாத்துட்டு இருக்கோம். கடைசி 2-3 பால் தான் கிடைச்சிருந்துச்சு. சோ அதனால நான் அதை குறை சொல்லல. இந்த ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் இன்னமுமே வந்துட்டு ரிங்கு சிங் கிட்ட இருந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு 6ஓ இல்ல வந்துட்டு ஒரு நல்ல ஒரு குயிக் 30 குயிக் 40 அந்த மாதிரி எந்த இன்னிங்ஸுமே வரல. ஸோ என்ன ரீசன் நினைக்கிறேன்? எனக்கு தெரிஞ்சு அவன் வந்துட்டு பாலை வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு 2 பால் எடுத்து முன்ன இருக்கிற ரிங்கு சிங் என்ன பண்ணுவானா, ஒரு 2 பால் டைம் எடுத்துட்டு ஆடுவான். இப்போ வந்துட்டு அவன் உடனே வந்து நம்ம டக்குன்னு சுத்தி ஒரு குயிக் ஸ்கோர் பண்ணுவோம். கொஞ்சம் அவனே அவன் ப்ரெஷர் பண்ணி ஆடுற மாதிரி இருக்கு. ஒரு காலத்துல 5 பாலுக்கு 5 6 அடிச்சான் அவன். எப்படின்னா இப்போ ஒரு 2 மேட்சோ 3 மேட்சுக்கு முன்னாடி அவனுக்கு ஃபீல்டிங்ல கேப்டன்ஷிப் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அந்த இடத்துல இருந்தே அவன் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டான் அவன் மாப்பிள்ள. அப்பல இருந்தே மாப்பிள்ள முகம் சரியில்லை. இல்ல என்னை வந்து நீங்க இப்ப பினிஷிங் டைம்ல மட்டும் இறக்கி விடுறீங்க அந்த மாதிரி கூட அவனுக்கு பிரஷர் ஆயிருக்கலாம். அவன் ஃபார்முக்குலாம் வந்திருந்தா மாப்பிள்ள ஒரு டைம் SRH 296 அடிக்கும் போது சேசிங் போறானுங்கடா அவனுக்கு 2 பேரும். இந்த பக்கம் ரிங்கவும் இந்த பக்கம் ரிங்குவும் இந்த பக்கம் யாரு ரசூலும் போனானுங்க. அந்த மாதிரிலாம் இருந்தவன் இப்ப பொட்டி பாம்பா அவனே ஒரு பொட்டி தான். அவனே அடங்கி உட்கார்ந்து இருக்கும்போது பயமா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ரிங்கு என்ன தெரியுமா மச்சான்? ரிங்குக்கு என்ன தெரியுமா ஆயிடுறான்? லைக் வந்துட்டு இப்போ ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு ஒரு மேட்ச் வந்துட்டு நீ 10 பாலுக்கு ஒரு 30-40 கொடுத்தா ஓகே, ஏதாவது வந்துட்டு பரவாயில்ல. நீ எல்லா மேட்சையும் என்ன கொண்டு வந்துட்டு கடைசி 2 ஓவர்ல போட்டு அடினா அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிடாதாடா எப்படா மாப்ள. இததான் ஜிடிலயே அப்ளை ஆச்சு. ராகுல் திவாட்டியாக்கும் சரி, ரஷீத் கானுக்கும் சரி. இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு தெரியல. சிஎஸ்கேக்காக ஆடினானா 5வது ஓவரே வந்துருவான். யாரு வந்து சிஎஸ்கேக்காக விளையாண்டானா 5வது ஓவர் 6வது ஓவரே வந்துடும். அவருக்கு ஒரு 15 ஓவர் கிடைக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, மெகா ஆக்ஷன்ல ரிங்கு சிங் எடுக்க ட்ரை பண்ணுங்க. மாப்பிள்ள ஏதோ ஃபேக் மீம் ஏதோ பார்த்தேன்டா. இப்ப ஜடேஜாவை திரும்ப கொடுத்துருங்க, சாம்சங் நீங்களே வச்சுக்கோங்க. அது உண்மையா என்னன்னு எனக்கு தெரியல. அது மேபி நடந்தால் சிஎஸ்கே மீண்டு வரலாம். சாம்சன் நான் குறை சொல்ல மாட்டேன். சேட்டனுக்கு மாட்டல. நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சனிக்கிழமை போட்டு பொழக்க போறோம் டிசிய. சேப்பாக ரத்த கலவை தான் உண்டாக போகுது. ரத்தம் அந்த பக்கம் இது போயிடாதீங்க. ரத்த லைட்டா மூஞ்சில தெளிச்சிரும். மார்க் பண்ணிக்கிற மச்சி. இந்த கிளிப்ப போடு மச்சி. என்னடா தெரியலாமா பத்து ஜெயிச்சவங்க மட்டும் பேச சொல்லு. பத்து பாயிண்ட் வச்சிருக்கவங்க பேசுங்கப்பா, அவ்வளவுதான். என்னதுடா சனிக்கிழமை நைட்டா? சரி இப்ப பேச வேணாம் தானே சிஎஸ்கே பத்தி.
ஓகே சனிக்கிழமை ஏய் night பேசுறேன். என்ன நாளைக்கு முக்கியமான மேட்ச் என்ன நடக்குது, முக்கியமான ஆளே காணோம். ரைசிங் ஸ்டார் இளங்கோவங்கடா. வருவார் நாளைக்கு வருவார். வரமாட்டான். நாளைக்கு எட்டப்பா ரெடி பண்ணிருக்காரு. நாளைக்கெல்லாம் வரமாட்டான் அவன். நான் கொல்கத்தா கூட உங்களுக்கு மழை வரணும்னாலும் வேண்டிக்கோங்கடா, அட்லீஸ்ட் ஆளுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு போவீங்க. மழை வரக்கூடாதுன்னு வேண்டிக்கோ. மழை வந்தாவாச்சும் நார்மலா அடிப்போம். மழை எல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோவ போட்டு பிரிச்சு மச்சி, எடுத்து 200 தான் நாங்க. பேசாமறா. சேப்பாக்கு வேற மழை கீழே வந்து தொலைச்சிட போகுது. இல்ல மச்சான், இங்க சென்னையில தான் நம்ம இருக்கிறோம். சோ அவ்வளவு இல்ல. முந்தா நேத்து மழை வந்துச்சுடா. சரி ஓகே. லைக் எனிவேஸ் வந்துட்டு நேத்து மாதிரியே வந்துட்டு இந்த மேட்சும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் போனுச்சு. என்னன்னா இந்த வீடியோ வந்துட்டு மன்னிச்சிருங்க, நான் மேட்ச் வந்துட்டு நான் ஃபுல்லா பாக்கல. ஆமா மேட்ச் வந்து நான் ஃபுல்லா பாக்கல, அதனால எனக்கு ரொம்ப ஸ்டார்ட்டா எடுத்து பேச முடியல. சும்மா ஒரு அங்கங்க பார்த்தேன். கடைசி ஒரு 3 ஓவர் பார்த்தேன். முகுல் சௌத்ரி ஆடினதெல்லாம் பார்த்தேன். ஸோ நல்ல பேட்டிங் தான். நாளைக்கு வந்து நான் ஃபுல் மேட்ச் கண்டிப்பா நாளைக்கு ஆர்சிபி மேட்ச் ஃபுல் மேட்ச் பார்த்துட்டு வரேன். ஸோ அதுல சந்திப்போம். ஓகே பாய். உங்களிடம் விரிபடுவது அவ்வளவுதான். நன்றி, வணக்கம், வாக்களிங்க. உங்க விஜய்